சாம்பியன்ஷிப்ஸ்க்கு நான் தயாராக போறேன். நானும் தான். 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. நண்பர்களே, உங்களுக்காக சுட சுட செய்தி கொண்டு வந்திருக்கேன். நடக்க போற பேஸ்மெண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல அதிகாரப்பூர்வமா WBBA வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்காக ஜப்பான் டீமையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான போட்டிகள் 4 இடத்துல ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய விதிமுறைகள் என்னன்றதை கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆப்போனன்ட் பிளேட அசையாம பண்ணிட்டா அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸ்டேடியத்தை விட்டு விரட்டி அடிச்சுட்டா அதேதான் 2 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா இது எதுவுமே நடக்காம நீங்க போட்டி போடணும்னு மனசுல நம்பிக்கை வைங்க. 4 பிளேயர்ஸ் டீமா போட்டி போட போறாங்க. புது புது பேட்டில்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. அதனால உலகத்துல இருக்கிற எல்லா பே பிளேயர்ஸும் இப்பவே தயாரா இருங்க. இந்த தடவை உலகம் முழுக்க பே பிளேயர்ஸ் போட்டி போட போறாங்க. உலகமே வா, பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ். அப்ப நான் போறேன். இந்த உலகத்தையே என் கைக்குள்ள கொண்டு வரணும். அப்ப நீ என்ன பண்ண போற? கொடுக்குற டைம்க்குள்ள நம்ம நிறைய பாயிண்ட் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு திட்டத்தை போட்டாகணும். அதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டீம்ல 2 பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த டீமால ஜெயிக்க முடியும். நீ என்ன பண்ண போற தம்பி? இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, நான் எப்படியாவது அந்த பையனை இங்க திரும்ப கூட்டிட்டு வந்தாகணும். எந்த பையனை? நான் யார பத்தி பேசுறேன்னு தெரியுதுல்ல, நேத்து மேட்ச்ல குறுக்க வந்தானே அவன்தான். ரொம்ப சுவாரஸ்யமான போட்டியா இருக்கும் போல இருக்கே. அப்படின்னா நானும் கலந்துக்கிறேன். என்னோட பேரு மாசிமோனே கடோயா. நான் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பிளேடர். அவனோட பேயோட பேரு ஸ்ட்ரைக்கர். எனக்கு தெரியும். சரி, இப்ப நாம 2 பேரும் பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு நீ முதல்ல குவாலிஃபைங் ரவுண்ட்ல ஜெயிச்சாகணும்ல. ஓகே ரசிகர்களே, இப்போ நாங்க ரிசல்ட்ஸ் அறிவிக்க போறோம். கலந்திருக்கிற போட்டியாளர்கள்ல ஆவரேஜா எடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் 87. இதை விட பெட்டரா போட்டி போட்டா ஜெயிக்க முடியும். குவாலிஃபை ரவுண்ட்ல செலக்ட் ஆகியிருக்கிற அந்த 4 பேர் யாருங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். குமாரா அப்புறம் சட்டுயா கூட குவாலிஃபை ரவுண்ட்ல தோத்து போயிட்டாங்க. ஏதோ தோத்துடுமா? அடுத்து டோபியோ அண்ட் டெரு கூட அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாம தோத்து போயிட்டாங்க. நம்பவே முடியல. நிறைய பேர் குவாலிஃபைங் ரவுண்ட்ல அவங்க வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. இப்போ 6 பேர் மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. கேண்டா, பென்கே 2 பேருமே இப்ப வெளியில போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஜெயிக்கலையா? எப்படி இது நடந்துச்சு? இங்க அதிக பாயிண்ட்ஸ் நான் தான் எடுத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நான் செலக்ட் ஆயிருக்கணும். ஆனா ஆவரேஜா 87 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. இவன் 270 தான் எடுத்திருக்கான். ஜெயிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் போதாது தெரியுமா? இது உண்மையிலே ஒரு ஹை லெவல் பேட்டில் தான். தயாரா இருங்க பிளேயர்ஸ். இப்போ செலக்ட் ஆகியிருக்கிற அந்த 4 பிளேயர்ஸ் யாருங்கிறத நாம பார்க்க போறோம். 4வது இடத்துல இருக்கிறது யூ. அவர் எடுத்திருக்கிறது 300 பாயிண்ட்ஸ். யூ கலக்கிட்டாரு. அதுவும் இவ்வளவு கம்மியான நேரத்துலயா? 300 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கானா? அவன் எத்தனை பேரை தோக்கடிச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னங்க பாது, 4வது இடத்துக்கு தான் வந்திருக்கேனா? அடுத்ததா 3வது இடத்துல மொத்தம் 350 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிச்சிருக்கிறது நாசமோனே. என்னது? என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் முதல் இடத்துல வரலையா? 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா 370 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிற சுபாசா. அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது யாரு? குவாலிஃபைங் ரவுண்ட்ல டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் விட 500 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிற 500. இப்ப ஒரு 500 பே பாயிண்ட்ஸ் நான் சொன்னாரு. சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. நிஜமாவா? கண்டிப்பா இது அதிர்ஷ்டம் தான். அது யாரா இருக்கும்? அந்த வின்னர் யாருன்னா கியோயா. கியோயா? கியோயா? கியோயா ஜெயிச்சிட்டியா? சூப்பர் அப்பு. இதுதான் நம்ம முடிவு. 4 குவாலிஃபயர்ஸ் தேர்ந்தெடுத்தாச்சு. பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இன்னும் 2 டிக்கெட் தான் பாக்கி இருக்கு. அதை தவற விட்டுறாதீங்க. உங்கள யாரும் அதை பறிக்க போறது. பாருங்களேன், இவ்வளவு நிம்மதியா தூங்குறான்ல. எனக்கு இது பிடிக்கல. நான் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கணும். கியோயா கூட போட்டி போடுறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்கல்ல? கியோயா திறமையால தான் முதல் இடத்துக்கு வந்திருக்கான்.
அந்த 4 குவாலிஃபயர்ஸ்ல இப்ப 2 பேரை தேர்ந்தெடுத்தாகணும். கியோயா அடுத்த போட்டியில ஜெயிச்சிட்டா அவன் செலக்ட் ஆயிடுவா இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் கியோயா கூட நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல கலந்துப்பேன். வேர்ல்ட் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கேன்டா. உன்னை வற்புறுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பேசல. கேட்டா உன்னால முடிஞ்ச முயற்சி நீ பண்ண. மேசமுனை கூட போட்டி போடுறதுக்கு பதிலா நீ வேற யார் கூடயாவது போட்டி போட்டிருந்தனா உனக்கும் கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. ஜிங்கா கூட பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியாதது வருத்தமா தான் இருக்கு. ஆனா இது பெரிய விஷயம் இல்ல. நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணேன். அதனால எனக்கு பெரிய வருத்தம் கிடையாது. கேட்டா என்ன பத்தி நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாத ஜிங்கா. இந்த உலகத்துக்கு நீ யாரு, உன் திறமை என்னன்னு காட்டு. அதுதான் இப்ப முக்கியம். நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் கேட்டா, கவலைப்படாத. இல்ல, நான் 3வது இடத்துலயா? என்னால இது நம்பவே முடியல. என்னது கனவா? டயர்டா தூங்கிட்டேன். அதான் இப்படி எல்லாம் கனவு வருது போல இருக்கு. சரி விடு, தூக்கம் கலைஞ்சிருச்சு. சரி வா, பேட்டில் பண்ணலாம் ஜிங்கா. இவ்ளோ போட்டி போட்டு உன்னோட ஆர்வம் அடங்கவே இல்லையா? ஆமா, முதல் இடத்தை தக்க வச்சுக்க அவனும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றான். நம்பர் 1ல இருக்கிறவன் 3வது பிளேஸ்க்கு வந்தா கண்டிப்பா வருத்தமா தானே இருக்கும். ஃபைனல்ஸ்க்கு கிட்டத்தட்ட நேரம் நெருங்கிடுச்சு. என் கூட மோதறதுக்கு தயாரா இரு தம்பி. உன்னோட வாழ்க்கையில நீ மறக்க முடியாத ஒரு அடியை நான் உனக்கு கொடுக்க போறேன். நடக்க போற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறது யாருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. தயாரா இருக்கீங்களா? முதல் போட்டியில எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கிற யூவம் ஒன் அண்ட் ஒன்லி மேசிமோனேவும் மோத போறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், 2வது போட்டியில தான் சுவாரஸ்யமே இருக்கு. இதுல மோத போறது கியோயா, அப்புறம் விடாமுயற்சியோட இருக்கிற சுமாசா. கியோயா எதுக்கு 2வது மேட்ச்ல கலந்துக்கறான்னு புரியலையே. கவலைப்படாத, 4 பேர் இருக்காங்கல்ல. யார் கூட மோதினாலும் கடைசி போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கம் ஆன், உன் திறமை என்னன்னு காட்டு. நீயும் ஈஸியா ஜெயிக்க விட்டுறது மேசிமோனே. ஒரு வழியா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த வாட்டி நீ எதிர்பார்க்காத ஒரு மூவ கொடுத்து நான் அசத்த போறேன். அது எந்த மாதிரியான மூவா இருந்தாலும் சரி, என்னுடைய பேஸ் ஸ்ட்ரைக்கர் அதை அசைக்க முடியாது. பேசுறத போது நிறுத்துங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போற அந்த தகுதியான நபர் யாருங்கிறதை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ரெடி 3 2 1 நெத்தியடி சொல்லையடி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு பெரிய மோதலோட போட்டி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மோதலோட விளைவு என்னவா இருக்க போகுது? ஸ்ட்ரைக்கர் தப்பிக்குது. லீப்ரா ஸ்ட்ரைக்கரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்பவே முடியல. அப்படிதான், விடாத லீப்ரா. நீ நினைக்கிறது நடக்காது. இந்த யுக்தி ஸ்ட்ரைக்கரை சின்ன பின்னமா ஆக்கிடு போல இருக்கே. அது ஏன் பின்னாடியா வருது? இப்ப நீ மாட்டினல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்ட்ரைக்கர் லீப்ராவை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா லீப்ராவுக்கு சேதம் ஏற்பட்ட மாதிரியே தெரியல. ஆனா எப்படி? ஸ்ட்ரைக்கருடைய தாக்குதல்லாம் ரொம்ப துல்லியமாக்கி இருக்குது. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதுவும் வேலைக்காகாது. லிப்ராவோட எட்டர்னல் ஷாட் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பால எந்த அட்டாக்கையும் தகர்த்திட முடியும். உனக்கு அது தெரியாதா? பரவாயில்லையே, வித்தக்காரன் தான் போல இருக்கு. உன்னை விட அதிக வித்த தெரிஞ்சவன். லிப்ரா ஸ்பெஷல் மூவ் சோனிக் பேட்ஸ். லீப்ராவுடைய சூப்பர் சோனிக் பிளாஸ்ட் ஸ்ட்ரைக்கர் தாக்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை விடாத ஸ்ட்ரைக்கர். வாவ், ஸ்ட்ரைக்கர் திரும்பவும் காணாம போயிடுச்சு. உன்கிட்ட இட்டர்னல் ஷாக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டிப் இருக்கலாம். ஆனா என்கிட்ட இந்த கோட்டட் ஷாக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டிப். எவ்வளவு நேரத்துக்கு நீங்க தாக்கு பிடிக்கிறேன் நானும் பார்த்துடுறேன். ஸ்ட்ரைக்கர் திரும்பவும் தப்பிச்சிடுச்சு. லிப்ராவோட சோனிக் பேவை அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். அட்டகாசமா இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து மேசமனை தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதுவும் பிரமாதமா இருக்கு. இதுல நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். அங்கதான் இருக்கு. லிப்ரா. என்னது? எப்படி பார்த்தல? அதேதான். ஸ்ட்ரைக்கரோட மூவ்மெண்ட் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு தடவை மூவ கடைச்சிட்டா போதும், மொத்தத்தையும் நான் புரிஞ்சுக்குவேன். இந்த தடவை நிச்சயம் உன்னை நான் தோக்கடிப்பேன். என்னால நம்பவே முடியல. யூ அவங்களுடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அத பாருங்க, ஸ்ட்ரைக்கரை பந்தாடுறாங்க. ரொம்ப வேகமா சேஸ் பண்றாங்க.
அங்கிருந்து தப்பிச்சுடு. அதை தப்பிக்க விடாத லிப்ரா. அங்கிருந்து தப்பிச்சு போய் அட்டாக் பண்ணிடு ஸ்ட்ரைக்கர். ஸ்பெஷல் மூவ் லிப்ரா இன்ஃபர்னல் பிளாஸ்ட். அவன் பிளேட பறக்க விடு. நோ நோ. இதான் லீப்ராவுடைய ஸ்பெஷல் மூவா? என் தலை வலிக்குது. ஸ்ட்ரைக்கர் அது இழுத்துக்கிட்டு இருக்கு. லிப்ராவோட சூப்பர் சோனிக் வைப்ரேஷன்ல எந்த பிளேட் மாட்டினாலும் சரி, அதுல இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியாது. எப்படி இதெல்லாம் நடக்குது? இந்த ஸ்பெஷல் மூவ் தான் உன்கிட்ட முன்னாடியே காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தடவை நீ மிஸ் பண்ண ஃபன் எல்லாத்தையும் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. அவனால அந்த ஃபோர்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. சூப்பர் சோனிக் ரேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுன்றது நடக்காத காரியம். இல்ல இந்த போட்டி இன்னும் முடியல. மேசமோனோட கண்களை பாருங்க. அவ முயற்சியை கைவிடலங்கிறது தெரியுது. எதனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு முடிவு எனக்கு எப்பவுமே ஏற்படக்கூடாது. இதுல இருந்து தப்பிக்கிறது ஒரு வழி இருக்கும். அது என்னங்கிறத நான் யோசிச்சாகணும். எந்த பிரயோஜனமும் இல்ல. மேசமோனியோட கதை இதோட முடிய போகுது. லீப்ராவும் நானும் தான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிக்க போறோம். அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதா? சீக்கிரமா யோசிச்சாகணும். யோசி 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 யோசி. என்ன வலிக்குது. எங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? தேவையில்லாம எதுக்கு அடிச்சுக்கிறாய்? என்ன பண்ணாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. ஆமா சரிதான். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால என்னோட நேரம் தான் வீணாகிட்டு இருக்கு. என்னோட பேயோட சக்தி மேல நான் முழு நம்பிக்கை வச்சாகணும். விடாத ஸ்ட்ரைக்கர். உங்ககிட்ட இருக்கிற முழு சக்தியையும் பயன்படுத்து. விடாத. ஒரு பாயிண்டாவது நம்ம எடுத்தாகணும். அவன் என்ன யோசிச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? செல்ஃப் டிஸ்ட்ரக்ட பயன்படுத்தி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறல்ல? அதுதானே உன் திட்டம். எனக்கு தெரியும் ஸ்ட்ரைக்கர். ஆமா சரிதான். ஆனா இதால முடிவுக்கு வர போறது ஏன் பிளேடு இல்ல, உன் பிளேடு தான். ஸ்பெஷல் மூவ் லைட்னிங் ஸ்போர்ட் ஃபிளாஷ். என்ன? லிப்ரா எதிர்பாராத ஒரு முடிவு. நீங்களே இதுக்கு ஆதாரம். டீம் ஜப்பான் சார்பா 2வது ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மேசமுனே கதையா. இதை நீ எதிர்பார்க்கல. இவ்வளவு நேரம் பார்த்தேன், ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒன் பாயிண்ட் யூஸ் பண்ணிருக்கான். என்னது? ஸ்ட்ரைக்கர் அதோட சக்தியை ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அது மூலமா தன்னோட முழு சக்தியை ஸ்பெஷல் மூவ் மேல பயன்படுத்தியிருக்கான். என்ன? அதோட முழு சக்தியுமா? இது சூப்பரா இருக்குப்பா. மேசமோனி தன்னோட ஸ்பெஷல் மூவ வேற விதமா பயன்படுத்தி இருக்கான். நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்டேன். நான் பரவாயில்ல, அவனுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்கு. நான் தான் நம்பர் 1, நீ இல்ல. நான் இந்த மாதிரி ஒரு போட்டியில லிப்ரா எப்படி தோத்துச்சுன்னு தெரியலையே. என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ இப்படி குதிச்சுக்கிட்டே இரு, நான் கண்டுக்க மாட்டேன். இங்க வராத. போட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீ என் லாஸ்ட் மூவ் எதிர்பார்க்கல. ஆமா, நீ சொன்ன மாதிரி போட்டி நல்லா இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த லாஸ்ட் மூவ் நான் எதிர்பார்க்கல. சில தப்பு பண்ணிட்டே ஒத்துக்கிறேன், ஆனாலும் நான் பதிலடி கொடுப்பேன். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா இந்த மேசிமோனே கடோயா தான் நம்பர் 1. இல்ல கிடையாது. நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பிளேடர். நான் தான் ஆ? மேசிமோனே கடோயா.